மாசடைந்த பூச்சிகளையோ தானியங்களையோ உண்ணும் பொழுது சிட்டுக்குருவியின் உடலில் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்களின் விளைவாக குறைவான முட்டைகள், பலவீனமான குஞ்சுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் குறைதல் போன்ற சிக்கல்கள் நேரிட்டன. அதிக அளவில் ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதால் பல்லுயிர் பெருக்கமும் பாதிப்படைந்தது. குறைவான செடிகளினால் கூடு கட்டுவதற்கான இடமும் பறிபோனது. நகரமயமாக்கலின் விளைவாக மாடுகளின் எண்ணிக்கையும் குறைந்து போனது. மாட்டுச் சாணத்தை தேடி வரும் பூச்சிகளை உண்ணும் சிட்டுக்குருவிக்கு இதனாலும் பாதிப்பு ஏற்பட்டது. தற்பொழுதைய வீட்டின் அமைப்புகளும் கூட சிட்டுக்குருவிக்கு கூடு கட்ட சாதகமாயில்லை. அதுபோக மனிதனின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்களில் சில சிட்டுக்குருவிக்கு சிக்கலாகி போனது. பாரம்பரிய முறையில் தானியங்களை சுத்தம் செய்து உலர்த்தி பயன்படுத்துவது போய் இப்பொழுது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட தானியங்களை வாங்குகிறோம். நம் மண்ணுக்கு சொந்தமான மரம் செடிகளை நடாமல் அலங்கார செடிகளை நடுவதும் சிட்டுக்குருவிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இவற்றை தவிர